பிரைஸ் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைய தினம் யோபுவின் சரித்திரத்தில் நாம் எடுத்து சிந்திக்க வேண்டிய பகுதி 38வது அதிகாரம். வசனங்கள் வந்து அந்த அதிகாரம் முழுக்கவே வந்து இப்போ யார் பேசுறாங்க அப்படின்னா தேவன் யோபுவை நோக்கி பேச ஆரம்பிக்கிறார். அவர் வந்து ஆரம்பத்தில் சொல்லும்போது தேவனை வந்து குறை கூறக்கூடியவராய் இருந்த யோபுவை அதை செவிமடுத்த தேவன், நீ வந்து உனக்கு என்ன தெரியும், நீ வந்து இந்த உலகத்தை தேவன் வந்து இந்த அதிகாரம் முழுக்க வந்து தன்னுடைய பராக்கிரமத்தை அவருடைய செயல்பாடுகளை குறித்து தானே விளக்கமாக குறிப்பிடுகிறார். இந்த உனக்கு என்ன தெரியும், இந்த உலகத்தை வந்து நான் படைக்கும் போது இந்த உலகத்துல வந்து மனிதர்களையும் இயற்கை சூழ்நிலைகளையும் நான் மழையை, இந்த கடலை, காற்றை, இது எல்லாத்தையும் படைக்கும் போது நீ என்ன பக்கத்துல இருந்தியா, அது உனக்கு அந்த ஞானம் இருக்கா, நீ என்னுடைய ஞானம் என்னவென்று உனக்கு தெரியுமா அப்படின்ற ரீதியில இந்த அதிகாரம் முழுக்க அவர் வந்து யோபுவுக்கு அறிவுறுத்துகிறார். நீ ஓவரா மற்ற அவருடைய யோபுவின் நண்பர்களும் சரி, அந்த எலிகோ அவரும் கூட யோபு வந்து தன்னுடைய லெவலை விட்டு கொஞ்சம் அதிகமாகவே தேவையில்லாம தேவனை குறித்து குறை கூறுவது போல பேசினார் அப்படின்றத நம்ம முந்தின அதிகாரங்களில் பார்த்தோம். அதே வந்து தேவன் வந்து அதை அறிந்து அதை கேட்டு அவனுடைய தனக்குத்தானே புரிந்து கொள்ள கூடிய விதமாய் யோபுகிட்ட வந்து சொல்றாரு, நீயே வந்து புரிஞ்சுக்கோ, நீ பார்த்துக்க, உனக்கு தெரியுமா இந்த ஞானம் இருக்கா, சிங்கங்கள் வந்து கெபியில் இருக்கும்போது அதுக்கு சாப்பாடு போட்டியா, அதுகளுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு காட்டில் இருக்க முதல்ல இயற்கை சீற்றங்கள் இதெல்லாம் பற்றி பேசினாரு. இதெல்லாம் பற்றி உனக்கு என்ன அறிவு இருக்குது, நீ என்ன அதில் என்ன செய்ய முடியும், அதே மாதிரி தான் காட்டில் உள்ள மிருகங்கள், பட்சிகள், சிங்கங்கள், சிங்கக்குட்டிகள் அவங்களும் கெபியில் இருக்கும்போது நீ என்ன பண்ண அப்படின்றத யோசிச்சு பாரு அப்படின்ற மாதிரி இந்த அதிகாரம் முழுக்க தேவன் வந்து யோபுவுக்கு அறிவுறுத்துகிறார். அதை கொஞ்சம் வாசிச்சு பாருங்க. அல்லேலூயா.